நல்லா கேளுங்க. திருத்தணி ஒருத்தன் கிறுக்குத்தனமா போகிறதுனா திருத்தணி இன்னும் பெரிய சான் பிரான்சிஸ்கோவா இல்லை ஜப்பானா அது சுற்றி பார்க்கறதுக்கு? அங்கே முருகர் கோயில் இருக்குது. ஒரு தமிழனா போனால் கூட முருகர் கோயில் போனோம். வேற என்ன திருத்தணியில் இருக்குது? சுற்றி பாதிக்கனே இருக்குது திருத்தணியில். ஒரு வடமாநிலன் திருத்தணிக்கு எதுக்கே போனோம்? திருத்தணின்னா பெரிய சிட்கோ நகரா? திருத்தணின்னா பெரிய ஒரு குட்டி ஜப்பானா இல்லை சான் பிரான்சிஸ்கோவா? இல்லாட்டி பெரிய பொழுதுபோக்கு சாதனங்களுள்ள ஒரு இடமா சுற்றி பார்க்கறதுக்கு? இல்லைல்ல. அப்போ திருத்தணிக்கு வான்னு ஒருத்தனை யாரோ சொல்லியிருப்பான்ல. அவன் மாமன் சொல்லியிருக்கலாம், மச்சான் சொல்லியிருக்கலாம், அவன் சொந்தக்காரன் சொல்லியிருக்கலாம், இல்லை திருத்தணிக்கு வா உனக்கு இங்கே வேலை தரணும் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். அது யார் சொன்னது? அந்த சொந்தக்காரன் எங்க? இவன் எத்தனை நாள் இங்கே இருக்கிறான்? எந்த உண்மையை நம்மகிட்ட மறைக்கப்படுது பாருங்க. நம்மளை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க பாருங்க. திருவண்ணாமலையில் 2 போலீஸ்காரர்கள் பாலியல் வன்முறை பண்ணுறப்ப அவங்க கஞ்சா அடிச்சிருந்தாங்க. எங்க போலீஸே கஞ்சா அடிச்சுன்றது பொது வழியை தெரியணும்னா அவசர அவசரமாக அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் கேஸ் போட்டோம், அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நீங்கள் ஊருக்கு போங்க, நாங்கள் எப்போ கூப்பிடுங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை சந்திக்க விடாமல், எந்த அரசியல் கட்சிகளை சந்திக்க விடாமல் தடுத்தது இந்த தமிழக அரசு போலீஸ். மாண்புமிகு முதலமைச்சர் கையில் தான் போலீஸ் இலாக்கா இருக்கு, தடுத்தார்.